வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 21 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். போலகாத் மற்றும் உம்மத்தாத் எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. நகாத்தா மற்றும் காஃபா எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. முனாரி மற்றும் தல்காய் எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. மராசியா மற்றும் மகால் எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். பீம்சன் ஜோஷி 2009ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியா விசிஷ்ட அத்வைத்தம் சொல்லக்கூடிய தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியாவை இளைய பெருமாள்னு சொல்லுவாங்க. குடியரசின் கருத்தை பிரான்ஸ் நாட்டுல இருந்து நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 5 நம்ம இந்திய அரசியலமைப்புல ஒன்றியத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுவும் சரத்து 52 இருந்து 151. காசி எழுச்சி 1829 இருந்து 1833 வரைக்கும் திரோட் சிங் தலைமையில நடந்துச்சு. தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் நாக்பூர்ல அமைஞ்சிருக்கு. தராசங்கர் பந்தபோதியை காந்திவாதா புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பிரேசில் நாடு மகளிர் ஃபிஃபா உலகக்கோப்பை 2027 நடத்த போறாங்க. அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. PM மத்ஸ்ய சம்பாத யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் 2020. ஸ்வமித் யோஜனா பஞ்சாயத்து அமைச்சகம் 2020. PM சொநிதி வீட்டு வசதி அமைச்சகம் 2020. PM போஷன் சக்தி நிர்மாண் அபியான் பெண்கள் அமைச்சகம் 2021. இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் 2.0 தரவரிசையில் எந்த மாநில காவல்துறை முதலிடத்தில் உள்ளது? உத்தரகாண்ட். தரவு சார்ந்த நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக புள்ளி விவர அமைச்சகம் அறிமுகப்படுத்திய புதிய சின்னத்தின் பெயர் என்ன? ஷான்கி. வான்வெளி தொடர்பு அமைப்பை உருவாக்க இந்திய விமானப்படையின் மென்பொருள் மேம்பாட்டு நிறுவனத்துடன் எந்த IIT ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? IIT மெட்ராஸ். 8வது மாநில ஊதிய ஆணையத்தை முதலில் அமைத்த மாநிலம் எது? அசாம். 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த பிராட்பேண்ட் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 100.37 கோடி. அசாமில் மதிப்பு அடிப்படையிலான கல்விக்காக சன்ஸ்கார் சாலா முயற்சி தொடங்கியவர் யார்? அசாமுடைய கவர்னர் குலாப் சந்த் கட்டாரியா. வெளிநாட்டு வர்த்தக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? லாவ் அகர்வால். பொது நிறுவனங்கள் துறையிடமிருந்து சிறந்த மதிப்பீட்டை பெற்ற நிறுவனம் எது? இந்தியன் ரயில்வே பினான்ஸ் கார்பரேஷன். யூரோ மண்டலத்தின் 21வது உறுப்பினராக இணைந்த நாடு எது? பல்கேரியா. சமீபத்தில் செய்திகளில் வெளியான அரிய பறவை இனமான சிர்கிர் மல்கோகா எந்த மாநிலத்தில் காணப்படுகிறது? உத்தரகாண்ட். கோவாவின் புதிதாக அறிவிக்கப்பட்ட 3வது மாவட்டத்தின் பெயர் என்ன? குஷாவதி. 29வது தேசிய விளையாட்டு ஏறுதல் சாம்பியன்ஷிப் 2025 அண்டர் 17 இளைஞர் பெண்கள் பிரிவில் தங்கப் பதக்கம் வென்றவர் யார்? அமீரா கோஸ்லா. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் இயங்கும் ரயில் எந்த மாநிலத்தில் இயக்கப்படும்? ஹரியானா. அதுவும் சோனிபட் அப்படிங்கிற பகுதியில இருந்து ஜிந்த் அப்படிங்கிற பகுதியில இணைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஹைட்ரஜனால இயங்கக்கூடிய ரயிலுடைய மொத்த கெப்பாசிட்டி 2400 கிலோவாட்.